பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜிசி ஜானகிராமன் அவர்களே, மிஸ்டர் பாபு அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்களே, மிஸ்டர் அர்ஜுன் அவர்களே, என்னோடு வந்துள்ள மிஸ்டர் கணேஷ் பிள்ளை, என்னுடைய நண்பர் கணேஷ் பிள்ளை அவர்களே, சதீஷ் அவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இந்த விழாவுக்கு என்ன கூடும்போது இங்க நாங்கள் ஃபெலிசிட்டேஷனுக்காக நாங்கள் வரல. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, 41 வருஷம் 1984 ஜனவரி 1ஆம் தேதி ஐஎஸ்ஆர்ஓல நான் ஜாயின் பண்ணேன். 41 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ஜனவரி 13ஆம் தேதி வந்து இந்த சேர்மன் இஸ்ரோ, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், சேர்மன் ஸ்பேஸ் கமிஷன், இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகும். இந்த பொறுப்பு அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தந்தபோது முத நான் செய்தது வந்து, நான் ஏர்டெல்லாம் வேலை பார்த்தனும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு நான் வேலை பார்த்த எல்லா அதிகாரிகளுடைய ஒரு ஃபோட்டோ இருந்தது. அவங்க எல்லாத்தையும் போய் அவங்களுடைய பிளஸ்ஸிங்க முத வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் போய் இங்கிருந்து ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறமாக ஜெனரலாக அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு அந்த காலகட்டத்தில், இப்போ எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு கிராமம். 5, 6ஆம் கிளாஸ் படித்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ராப் அவுட் ஆகி அவங்க ஏதாவது வேலைக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உள்ள ஒரு கிராமமாகும். நான் அடுத்த அந்த கிராமத்தில் போய் எல்லாருடைய பிளஸிங்கும் வாங்கிட்டு தான் சார்ஜ் எடுத்தேன். அப்போ அதுக்கப்புறம் எந்த சிட்டிக்கு போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து அவங்களுடைய ஒரு பிளஸிங். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஆள் வெற்றியோட இந்த நாட்டுக்கு நல்லா ஏதாவது செய்யணும்னாக்கி அவங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய நாலேஜ் மட்டும் இல்லை, இறைவனுடைய அருளும் பெரியவர்களுடைய அன்பும் அவர்களுடைய ஆசையும் கண்டிப்பாக வேணுங்கிறதுல நான் ரொம்ப முடிவாட்டு உள்ள ஒரு ஆளாக. அந்த நேரத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு ரமேஷ் தான் மாற்றி சொன்னா, என் பையன் இங்கே கண்டிப்பாக நீங்கள் வரணும், எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லும்போது நான் அவங்க சொல்லாட்ட கூட நான் கேட்கலாம்னு நினச்சேன். உங்களோட பெரியவர்களை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக தான் இங்கே வந்துடுவோம். இப்போ நீங்கள் நான் என்னை பற்றி ரொம்ப ஒன்றும் பேச விரும்பல. இப்போ நான் அந்த மாதிரி இந்த பொறுப்பில் வந்ததுக்கு நிறைய பேர் காரணம் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்துல இருந்து இப்படி படிக்க வைக்கணும்னு நினைச்ச என்னுடைய தாய் தந்தைகள், அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்கூலே இவ்வளவுதான் சைஸ் உண்டு, இவ்வளவுதான். அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிளாஸ் தான், மொத்தம் 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரை 3 கிளாஸ் தான் உள்ள நடத்த முடியும். அவங்க 3 தட்டி வச்சுட்டு 3 கிளாஸ், 2 கிளாஸ் எங்க நடக்குன்னா, ஒரு கிளாஸ் ஒரு புளிய மரத்துகள் நடக்கும், இன்னொரு கிளாஸ் ஒரு சர்ச்சு, எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு சர்ச் ஒன்று, அந்த சர்ச் வரண்டாங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் நான் படிச்சு வந்திருக்கேன். அப்போ 2வது நான் நன்றி சொல்றது யாருக்குன்னா, எனக்கு படிச்சு தந்த எல்லா ஆசிரியர்களுக்கும், இந்த பிரைமரி ஸ்கூல்ல இருந்து PhD வரை படிச்சது அனைத்து ஆசிரியர்கள். அதுக்கு பிறகு இந்த ஐஎஸ்ஆர்ல எந்த ஒரு தனிப்பட்ட ஆழம் அவங்க பெருசாட்டு ஒன்று சாதிக்க முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சியாகும், ஒரு டீம் ஒர்க். இப்போ நாங்கள் இந்த கிரைஜனிக் இன்ஜின் சக்ஸஸ் ஆகிருக்கோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேலை செய்திருக்கோம். அதில் நண்பர் கணேஷ் பிள்ளை, அவருக்கு கூடவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ரமேஷ் இங்கே வந்தார் இல்லையா, அவர் டெபுட்டி டைரக்டராக இருந்திருக்காரு. இதே மாதிரி ஒரு ஆள் 2 நாள் இல்லை, 5000 பேர். அப்போ இது ஒரு கூட்டு முயற்சி. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லி கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் என்னுடைய எல்லா உற்றார் உறவினர்களுக்கு, எனக்கு நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் யாரை பார்த்தாலும் என்னை ப்ளஸ் பண்ணி தான் விடுவாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போதுனாலும் சரி, நான் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா மந்த்லி டெஸ்ட்லையும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்கேன். எப்பவுமே மிஸ் பண்ணது கிடையாது. ஆனால் 10th முடிச்ச உடனே அந்த கிராமப்புறத்துலேருந்து யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பா கேட்டாங்க, நான் 10ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினால என்ன பண்ணலான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க. அவர் படிச்சிருக்கிறது 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அப்போ இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
அவர் சொன்னார் வேலை கிடைக்குன்னா பேசாமல் வந்து பாலிடெக்னிக்கில் சேர்த்துணும். அப்படி தான் நான் பாலிடெக்னிக்கில் போய் ஜாயின் பண்ணது. அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் காலேஜ்னா இப்படி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுக்கெல்லாம் போனால் இந்த ரூட்டு கிடையாது, இது வேற ரூட்டில் வந்தாச்சுன்னு. அங்கே வந்ததுனால இன்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவோம். ஐ காட் ஃபஸ்ட் ரேங்க் டிப்ளமாயில். அப்படி டிப்ளமாவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால எனக்கு உடனே வேலையை கிடச்சிது. அந்த டிஏ சைக்கிள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி தான் டிஏ சைக்கிளில் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷம் டிஏ சைக்கிள் எம்ஆர்எஃப் டிஹெச்எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் ஜாயின் ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி இப்போ 42வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய சாதனைகள் செய்திருக்கோம். இந்த ஐஎஸ்ஆர்ஓவை குறித்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டைம் நிறைய ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. நம்ம 1947 நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தெரியாது. 97.5% ஆட்கள் வந்து 97.5% விழுக்காடுல உள்ள மக்கள் வந்து ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. அப்போ இந்த ஏழ்மை நிலை ஆர் பிலோ த பாவர்ட்டின்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு அதுக்கு மீனிங்கே புரியாது. பட் எங்களுக்கெல்லாம் நல்லா புரியும். நான் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 150 ஃபேமிலி, 150 ஃபேமிலியில் ஒரு கிட்டத்தட்ட 80 ஃபேமிலி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அங்கே மட்டும் இல்லை, எல்லாம் நமது நாட்டில் உள்ள எல்லா கிராமங்கள்லையும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பிரைமரி ஸ்கூல் 2850 பிரைமரி ஸ்கூல் தான் அந்த நாட்டில் இருந்து. ஒரு ஐஐடி கிடையாது, ஐஐஎம் கிடையாது, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்லி 12% பேர் தான் படித்தவங்க இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% படித்தவங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்களுடைய ஆவரேஜ் அவங்க வாழக்கூடிய வயசு 32 வயசு. அந்த 32 வயசுல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 பேர். ஒரு 8 வாரத்துக்கு முன்னே தான் அது 72 வயசாக மாறிடுச்சு. அப்போ நாடு எப்படியோ வளர்ந்துருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 97.5% பீப்புள் பிலோ த பாவர்ட்டி லைன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கிடையாது இல்லையா. we are net importer of the food grain. அதுல இருந்து இன்னைக்கு வந்து net exporter of the food grain. almost 6 டைம் ஃபுட் ப்ரொடக்ஷன் கூடி இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையிலுமே நம்ம நல்லா வளர்ந்து நல்லா முன்னேறி வந்திருக்கோம். இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளை ஆட்சி செய்த யூகேயை கிராஸ் பண்ணி 4வது பொசிஷன் வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு காரணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு வந்து அன்னைக்கு 32 வயசுல வந்து ஆவரேஜாக இருக்கு, இன்னும் 72 வயசுல இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலலாம் அந்த டைமில் வந்து காலரா ஒரு டிசீஸ் வந்து இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 நாளையில 43 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு கோவிட் டைம்ல நம்ம 140 கோடி மக்களோட ஒரு நாடு எப்படி அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு பெருமையாட்டு உள்ள அதை நினைக்கிறேன். இவன் டெவலப் கண்ட்ரிக்கு ஒரு நாடு ஹேண்டில் அப்படி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்டாமிக் எனர்ஜி, சிஎஸ்ஐஆர் லேப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ இந்திய விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு துறையாகும். இது வந்து முத ஆரம்பிச்சது 1962 ஆரம்பிச்சது. 1963 நவம்பர் 21 முத ஒரு சின்ன ராக்கெட் நம்ம இந்தியாவில இருந்து அனுப்புறோம். இப்போ 63 நவம்பர் 21. அந்த ராக்கெட்டை நம்மளுக்கு தந்தது யாருன்னா நம்ம ராக்கெட் கிடையாது, அமெரிக்கால இருந்து அவங்க டொனேட் பண்ண ஒரு ராக்கெட். அதை நம்ம அசம்பிள் பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த ராக்கெட் எல்லாம் வந்து கொண்டு போனது எப்படின்னா பழைய சைக்கிள்ல, நீங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியாது, சைக்கிள்ல வச்சு, புது சைக்கிள் கிடையாது, பழைய சைக்கிள்ல டயர் வச்சு கட்டியாக கொண்டு போய் எல்லாம் லான்ச் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 வருஷம் அட்வான்ஸ் கண்ட்ரியோட பின்தங்கிய நிலையில இருக்கும். அப்படி இருந்த நாடு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 இந்த ஜூலை 30வது நாடு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஐசார் சேட்டலைட், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட், அந்த செயற்கைக்கோளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேலோட், எல் பேண்ட் சார் பேலோட்னு சொல்லுவோம்.
அந்த பேலோடும் ஒரு ஆண்டனா, இந்த ரெண்டும் செய்யறதுக்கு வந்து 10,300 கோடி ரூபா அமெரிக்கா செலவழிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டா நாங்க ஒரு பேலோடு செய்து மொத்த செயற்கைக்கோள் செய்தது இந்தியாவுக்கு செய்தது. இந்த செயற்கைக்கோளை செய்து இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக அனுப்பி இன்னைக்கு செயற்கைக்கோள் வந்து சக்சஸா சுத்திட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ண போகுது. அன்னைக்கு ஒரு சின்ன ராக்கெட் இப்படி டொனேட் பண்ண ஒரு அமெரிக்காவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தோளோடு கூட நின்று அவங்களுக்கு 10,300 கோடி ரூபாய்க்குள்ள செயற்கைக்கோள் இந்த பேரோட நம்ம செயற்கைக்கோளா மாற்றி இன்னைக்கு அனுப்பியிருக்கோம்னா அது ஒரு பெரிய ஒரு சாதனையாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ராக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இதுவரை கிட்டத்தட்ட 4,000 மேற்பட்ட சவுண்டிங் ராக்கெட்டை நம்ம அனுப்பியிருக்கோம் இந்தியாவில். அதே மாதிரி முத லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். லான்ச் வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் வெஹிக்கிளுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் யாருன்னா அப்துல் கலாம் சார். அது வந்து 1979 முத ராக்கெட் அட்டெம்ப்ட் பண்ணோம். அன்னைக்கு அந்த சக்சஸ் ஆகலை. 1980 தான் முத சக்சஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த ராக்கெட் கொண்டு போட்ட செயற்கைக்கோள் எடை பார்த்தீங்கன்னா 35 கிலோகிராம். அப்போ அதுல இருந்து இதுவரை நம்ம 102 ராக்கெட் அனுப்பியிருக்கோம். நான் வந்து ஜனவரி 13ஆம் தேதி தான் இந்த வருஷம் தான் சேர்மன் ஆனேன். ஜனவரி 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100ஆவது ராக்கெட் அனுப்பணும். அப்போ நீங்கள் பாருங்கள், இது நான் சேர்மன் ஆகி முத ராக்கெட். ஏதாவது நடந்துன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்கன்ட்டு. இந்த பொதுவாக நம்ம ஊரில் நல்ல கல்யாணம் மேரேஜ் நடந்துன்னு வச்சுங்களா, இப்போ நம்மளாம் இப்போ நல்லா டெவலப் ஆகி நல்லா வந்துட்டோம். மேரேஜ் முடிஞ்ச உடனே இம்மிடியட்டாக ஏதாவது ஃபேமிலி ஏதாவது நல்லது நடக்கலைன்னு வச்சுடுங்க, யாருக்கு தலையில் அதை கொண்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு தலையில் போடுவாங்க? வீட்டில் வந்து புதுசாட்டு வந்து மருமகளுக்கு தலையில் தான் போடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் சேர்மன் ஆகி முத ராக்கெட் அனுப்புகிறோம். எங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை உண்டு, கண்டிப்பாக நல்லா எல்லாரும் வேலை செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 100ஆவது ராக்கெட் வந்து வெற்றிகரமாட்டு அனுப்பி இந்தியாவில் கோல்டன் லெட்டர்ஸ்ல வியாபாரம். அதே மாதிரி செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா வந்து 50 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜி கிடையாது. முத செயற்கைக்கோள் வந்து அனுப்புனது வந்து ஏப்ரல் 1975. அதில் தான் ஆரியப்பட்டான ஒரு செயற்கைக்கோள். அது இந்த செயற்கைக்கோளில் வேலை செய்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ரஷ்யாவுடைய சப்போர்ட்னால தான் அதை செய்ய முடியுது. செய்து ரஷ்யர்கள் USSR ஒரு ராக்கெட் மூலம் அனுப்பணும். அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜ் ரொம்ப குறைவு தான். ப்ரொஃபஸர் UR ராவ் அங்கே தான் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தாங்க. அதுல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 133 செயற்கைக்கோள்கள். பெரிய செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 கிலோகிராம் எடையுள்ள GSAT 11ன்னு சொல்லுவோம். அந்த செயற்கைக்கோள் கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் இதுவரை அனுப்பியிருக்கோம். அது வந்து இப்போ சக்சஸாக ஒர்க் பண்ணிட்டு. அப்படி ஒரு டெக்னாலஜி இல்லாமல் இருந்த ஒரு நாடு இவ்வளவு சேட்டலைட் செய்திருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ராக்கெட்டும் கிடையாது, செயற்கைக்கோளும் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்த ஒரு நாடு இந்த பழைய பைசைக்கிளில் மிதிவண்டியில் வந்து ராக்கெட்டை கட்டி கொண்டு போயிட்டு இருந்த நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 34 நாடுகளுக்கு 433 செயற்கைக்கோள்களை நம்ம ராக்கெட் மூலம் நம்மளுடைய நாட்டில இருந்து அனுப்பிடுது. அதே மாதிரி அப்ளிகேஷன். இப்போ இந்த ராக்கெட் அனுப்புறோம், இந்த தீபாவளி ராக்கெட் வந்து நல்லா என்ஜாய் பண்றது. இந்த ராக்கெட் அப்படி கிடையாது இல்லையா, கோடிக்கணக்கில் செல்வம் அனுப்புறது. இந்த ராக்கெட் செயற்கைக்கோள் அனுப்புறோம்னா இது எதுக்கு? இது பாமர மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நன்மைக்காக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப சொல்லுவாங்க. எதுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது, படிக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தேவையான எல்லாம் கேட்ட நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 அப்ளிகேஷன் நம்ம வந்து we are doing for common people. அந்த அப்ளிகேஷனை விட்டு நம்ம பேசணும்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எடுத்தாதான் நம்ம பேச முடியும். பட் எல்லாம் சொல்லலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ், அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் மிட்டிகேஷன், அதே மாதிரி வந்து இந்த செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆட்டு உள்ளது. இப்போ உங்களுக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் செயற்கைக்கோள் வந்து கிட்டத்தட்ட 25 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிச்சு. எல்லா செயற்கைக்கோளும் ஒர்க் பண்ணி அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது.
அப்படியே we have ensured safety and security of every citizen of the Bharat. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட், தொலைக்காட்சி அலைபரப்புதல், அது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு சிஜிக்கும் தெரியுமா இருக்கும். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் ஒலியும் ஒளின்னு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 தமிழ் சாங் போடுவாங்க. ஒலியும் மொழியும் தமிழ்ல, ஹிந்தியில சித்திரகா. இந்த பாட்டை நம்ம அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு வச்சுருங்களா, என்ன ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணாதான் அந்த பாட்டு பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படியா இருக்கு நிலைமை, எத்தனையோ சேனல். அப்போ இதில் சேஃப்டி கோட் போட முடியும், நல்லா இது பண்ணுது. அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன், இந்த டெலிகம்யூனிகேஷனை பற்றி சொல்லும் போது நான் ஒன்று எனக்கு டைரக்ட் ஒரு அனுபவத்தை சொல்லணும். நான் 1991 எம்டெக், 90 எம்டெக் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐஐடி கரக்பூரில் முடிச்சுட்டு திருப்பி ஐஎஸ்ஆர் ஜாயின் பண்ணேன். 93 என்னை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்க ஒரு கிரேஜிங் ராக்கெட் இதுக்காக படிக்கிறது. அவங்க எங்கள் அப்பா வில்லேஜ்லேருந்து, அவங்க ரொம்ப படிக்கணும். எங்கள் அப்பா ரொம்ப பிரில்லியன்ட், 5ஆம் கிளாஸ் வரை ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் தான். அவங்க அப்பா இறந்தனால he got dropped out. ஆனால் அவங்க வழி அனுப்பிட்டு திருப்பி போகிறாங்க. அப்போ நான் அது எனக்கு 2ஆவது ஃப்ளைட் ட்ராவல், பாம்பே போயிட்டு பாம்பேல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நைட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன், அடுத்த நாள் ரஷ்யா போகணும். அப்போ 2ஆவது ஃப்ளைட் ட்ராவல் இல்லையா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஃப்ளைட்டில் ஏறி. இன்னைக்கு எல்லாரும் போகிறோம் வரோம், அன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டில் போனால் அது வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃப்ளைட்டில் இருக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் ஃப்ளைட்டில் அங்கே நடப்போம் இங்கே நடப்போம். உங்களுக்கு அது அந்த சந்தோஷம் சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்ல முடியாது. அப்போ பாம்பே ஃப்ளைட்டு போயாச்சு. ஃப்ளைட்டு போய் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகலை, சுற்றிட்டே இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம்னா சொல்ல முடியாது. ஐயோ கொஞ்ச நேரம் நல்லா சுத்தட்டு, அரை மணி நேரம் லேண்ட் ஆகலை. ஆனால் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஏன் சுற்றிட்டே இருக்குன்னு தெரியாது. கடைசியில் பைலட் சொல்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு, there is no fuel, I am going to land. ஓகே, ஃப்ளைட் லேண்டட். அப்போ லேண்ட் பண்ண உடனே எல்லாரும் இனி நெக்ஸ்ட் எங்க 5 ஸ்டார் ஹோட்டல். அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் நினச்சிக்கிட்டே எல்லாரும் இறங்குறோம். இறங்கி ஃப்ளைட் டோரை திறந்தாச்சுன்னா வெளியே ஃபுல்லாக செக்யூரிட்டி, ஒரு 10-25 செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க. எல்லாம் ரூமில் கொண்டு ரூமில் அடைச்சாச்சு. யாரும் வெளியே போகக்கூடாது, உள்ளே இருந்து. அப்போ உள்ளே போய் இருந்தாச்சுன்னா எதுக்கு நம்ம இப்படி ரொம்ப ஹாப்பியாக இறங்குறோம். இப்போ ரூமில் போட்டு அடைச்ச கூட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி ரூமில் போட்டிருக்காங்கன்ட்டு அங்கே ரூமில் இருக்கும். ரூமில் இருந்தாச்சுன்னா டிவியில் நியூஸ் வந்துட்டு இருக்கு, சீரியல் பாம் பிளாஸ்ட். அது எங்க நடக்கும்னா நாங்க இருக்கக்கூடிய பில்டிங்ல அடுத்த பக்கத்துல நடந்துச்சு சீரியல் பாம் பிளாஸ்ட். அது பிறகு 5 ஸ்டார் ஹோட்டலும் போகல, ஒன்றும் போகல. அங்கிருந்து அடுத்த நாள் காலையில எங்களை அந்த ரஷ்யாவில் உள்ள ஃப்ளைட்ல எங்களை அனுப்பி விட்டாச்சு. நான் மாஸ்கோவில் போய் இறங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுறேன் வீட்டுக்கு. நான் சந்தோஷமா சேர்ந்துருக்கேன். அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்னை அனுப்பிட்டு அவர் திருப்பி கன்னியாகுமரி, வீடு கன்னியாகுமரி பக்கத்தில் வீடு போயிடுச்சு. அங்கே போகும்போது ரேடியோவில் நியூஸ் வந்துட்டு இருக்கு, பாம்பேல சீரியல் பாம் பிளாஸ்ட், இந்த மாதிரி இந்த டைம்ல. உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யணும்னு தெரியாது. பையனுக்கு இறங்கினா என்னாச்சு, நிறைய பேருக்கு இறந்தாச்சு, இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அவ்வளவு இதுவும் கிடையாது, எங்க யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க போய் இது பண்றதுன்னு. ஒரு 10 நாள் எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு சேட ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாம உயிரோட இருக்கமா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு லெட்டர் வருது மாஸ்கோவில் இருந்து, இப்படி சந்தோஷமா நான் இறங்கியிருக்கேன். இன்னைக்கு அப்படியா நிலைமை. இப்போ என் டாக்டர் போனா உங்க டாக்டர் உங்க சன் போறாங்கன்னு வச்சுக்கலாம், ஃப்ளைட் பிடிக்கிறது. வண்டியில் ஏறின உடனே டேடி ஐ ஹவ் காட் இன்டு தி வெஹிக்கிள் அண்ட் ஃப்ளை. அங்கே இறங்கின உடனே டேடி ஐ ஹவ் ரீச்டு தி ஏர்போர்ட், ஐ ஹவ் போர்டட் தி ஃப்ளைட் அண்ட் தென் இன் ஃப்ளைட்ல நிறைய கம்யூனிகேஷன். இப்படி எவ்வளவு ரிவல்யூஷன் ஹஸ் ஹேப்பன் இந்த கம்யூனிகேஷன். இதுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். அதே மாதிரி நீங்க டிசாஸ்டர், இந்த பேரிடர் நேர சேவைன்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்ளோன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களா, பெருங்காற்று சூறாவளி வந்தோம்னா எத்தனை பேர் இறந்து போவாங்க. நம்ம இதுல ஒரிசால 10,000 பேர் ஒரே இதில் இறந்துருக்காங்க. அதே மாதிரி 2005 ஒரு சுனாமி வந்தது. சுனாமியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வில்லேஜ் இந்த கடற்கரையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். எவ்வளோ பேர் நம்ம இறந்துருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. நிறைய ரியல் டைமில் மானிட்டர் பண்ணி வி ஆர் இன்ஃபார்ம்.
இந்த மாதிரி அப்ளிகேஷன். அதே மாதிரி இந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ரிலேட்டிவ் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரிக்கு வராங்கன்னா, நாகர்கோவில் வராங்கன்னா முதல் ஒரு லெட்டர் வரும். ஏன்னா இப்போ தானே மொபைலு மாற்றி மாற்றி கூப்பிடுறது, அப்போ ஒன்றும் ஃபோனே கிடையாது. அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சுன்னா அப்போ நம்ம வேற என்ன செய்யுது, எங்கே போகிறதுக்கு அங்கே தான் இருக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 1.25 மணி நேரம் வச்சு சொல்லுவாங்க, இன்னொரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வருது. ட்ரெயின் வருதா வரலையா ஒரே கன்ஃபியூஷன். சார் உங்க ஊர் அப்படி தானே இருந்துருக்கோம், திருவண்ணாமலை எல்லாம் ட்ரெயினே இல்லையா கட்டி சொல்லி கொடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. 8700 ட்ரெயினை ரியல் டைம்ல வியோ கனெக்ட். எல்லா ட்ரெயினையும் என்ன 2 வருஷத்துக்குள்ள ரியல் டைம்ல கனெக்ட் பண்ண போறோம். மொபைல்ல பார்த்தாச்சுன்னா எங்க வருது எல்லாம் தெரியும். அதே மாதிரி நம்ம பார்டர் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி கடற்கரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் கடற்கரை தூரம். அப்போ இந்த இதில் வந்து என் கிளாஸ்மேட்ஸுக்கு அப்பா அவங்க சகோதரர்கள்லாம் மீன் பிடிக்க போவாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உண்மை கிடைக்காம திரும்பி வருவாங்க. அப்போ நீங்கள் பாருங்க, அவங்க போயிட்டு திருப்பி வந்தாலும் உண்டு, இல்லாட்டம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாகும். இன்னைக்கு தினமும் 9 லட்சம் பேருக்கு எங்க நிறைய மீன் கிடைக்குன்னு நமக்கு. அப்போ நீங்க வந்து இந்த செக்ரட்டரி இஸ்ரோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து மீனை பற்றி பேசுறான்னு நினைக்காதீங்க. அந்த துறையில வரக்கூடிய லாபம் ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய். ISR உள்ள கவர்மெண்ட் பட்ஜெட் 15,000 கோடி. இப்படி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இதை பற்றி நான் ஃபர்தரா ரொம்ப பேச விரும்பல, பேசியாச்சுன்னா அதே ஒன்னொரு பேரும். அதுக்கு பிறகு இந்த நம்ம நாடு அன்னைக்கு இந்த பைசைக்கிள்ல ராக்கெட்டை கொண்டு போன நாடு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 9 இடத்துல உலகத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. 9 இடத்துல. சந்திரயான் 1 which found water molecule on the moon. இந்தியாவும் அமெரிக்காவும் சார்ந்ததும் we found water molecule on the moon and we are number 1 in that place. சந்திரயான் 2ல ஒரு ஆர்பிட்டர் கொண்டு போட்டிருக்கோம். அந்த ஆர்பிட்டர்ல there is a camera. இந்த மூன்ல உள்ள கேமரா பெஸ்ட் கேமரா யாருக்கு கேமரான்னு தெரியுமா? நமக்கு கேமரா. இந்தியாவில் செய்த இந்தியர்கள் உள்ள கேமரா 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன். மூணுல இருந்து வரக்கூடிய பெஸ்ட் போட்டோகிராஃப் பிலாங்ஸ் டு இந்தியா. ஸோ வி ஆர் நம்பர் 1. சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23 2023 வெற்றிகரமாக இறங்கி தயாரிச்சு. நிலாவின் தென் துருவத்தில் இதுவரை சக்சஸ் ஆட்டு தரையிறங்கி சாதனை செய்த ஒரே நாடு இந்தியா. அது மாதிரி 1957 முதல் ஸ்புட்னிக் ராக்கெட் செயற்கைக்கோளை வந்து ரஷ்யா அனுப்பினாங்க. அவங்க ஒரே ராக்கெட்ல வந்து 37 செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தாங்க. அப்போ நாங்க வந்து என்ன நம்மெல்லாம் ISROல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். பட் மற்ற நாட்டுக்காரங்களாம் நம்மளை ரொம்ப மைண்ட் பண்ண மாதிரி தெரியலையே என்று இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சஜஷன் வந்தது. ஒரே ராக்கெட்ல ஒரு 100 சேட்டலைட் அனுப்புனா என்ன, 100 அனுப்பலாம், அதுக்கு அங்கே இடிக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ராக்கெட் 100க்கு மேல 104 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக அனுப்பிய முதல் நாடு இந்தியா. அதே மாதிரி இந்த ராக்கெட்ல வந்து இப்போ செயற்கைக்கோள் போனோம்னா அந்த என்ஜின் வந்து கார் என்ஜின் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் கார் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 km/h ஸ்பீடில் தான் வர முடியுது. ஏன்னா நிறைய டிராஃபிக் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் 120-130 km/h தான் போகும். ஆனால் ஒரு சந்திரயான் 3 கொண்டு போடணும்னா 37,000 km/h ஸ்பீடு என்ஜின் கொடுக்கணும். அப்படிப்பட்ட என்ஜினை நாங்கள் செய்யணும். அதுக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுது லிக்விட் ஹைட்ரஜன், திரவ ஆக்சிஜன். அதை பயன்படுத்தி உள்ள என்ஜின் ஆகும். இந்த டெக்னாலஜி உலகத்தில் 5 நாடுகள்ல இருக்குது. பட் யாருமே இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு காரத்துக்கு ரெடியா இல்லை. அமெரிக்கா, ரஷ்யா ஏதோ ஹெல்ப் பண்றதா இருக்கு, பட் கடைசியில் டெக்னாலஜி டினை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் என்ஜின் 3 விதமான ராக்கெட் என்ஜினை செய்து உலகத்துல 6ல் ஒரு நாடாட்டுன்னு வரும். அதுல இந்த 2வது ராக்கெட் என்ஜின் செய்யும் போது இந்த இனிஷியலா கொஞ்சம் பேர் ப்ராஜெக்ட் டைரக்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 வருஷம் நான் ப்ராஜெக்ட் டைரக்டர் இருந்தேன். அப்போ இந்த கணேஷ் பிள்ளைங்க கூட இருக்காருல்ல, அவர் வந்து எனக்கு டெபுட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர் கூட தான் இருப்பார். அது மாதிரி ரமேஷ் அர்ஜுன் அவங்க அப்பா வந்து யுஎஸ் ஒன்னாவது டெபுட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர். நாங்கள் வந்து எப்பவுமே மனசுக்குள்ள எப்படி இருக்கோம்னா உலக சாதனை செய்யணும். நம்ம நாடு ஒரு சாதாரண நாடுன்னா கூட இனி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னா இந்த மாதிரி பண்ணணும்.
3 உலக சாதனை செய்திருக்கோம். ஒன்று 3 எந்திரங்கள் செய்து, பொதுவாக எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 7-8 எந்திரம் செய்து சோதனை செய்து தான் சக்ஸஸ் ஆகுவாங்க. நாங்கள் only 3 engines we realized. Third engine we have succeeded the flight and India is holding the number 1 position in that place. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் சோதனையிலிருந்து வந்து ஃப்ளைட் சக்ஸஸ் ஆகிறது மற்ற நாடு ஆவரேஜ் 6 வருஷம் எடுத்துருக்காங்க. மினிமம் எடுத்தது 34 மாதம் ஒரு நாடு. நாங்கள் வந்து 24 மாதத்துல செய்யணும் இப்படியே டார்கெட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 28 மாதத்துல வெற்றி அடைந்து உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். அதே மாதிரி ஒரு சோதனை 5000 கிலோகிராம் எடை உள்ள லிக்விட் ஹைட்ரஜன் வச்சு சோதனை செய்யும். அந்த சோதனை கூடத்துக்கு விலை பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய். 10 வருஷமாட்டு செய்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கு. அப்போ ஜெனரலாக இந்த மாதிரி இதில் சோதனை கூடத்தில் ஹைட்ரஜனில் ஒரு பெரிய இது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஃபியூவலாக எரியும். அதை ஹேண்டில் ஒழுங்காக பண்ணாட்டு அது ஹைட்ரஜன் பாமாட்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். 5000 கிலோகிராம் ஹைட்ரஜன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்றுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இதாகும். பொதுவாக எல்லாரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. சின்ன சின்ன குவான்டிட்டியாக வச்சு லோட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு 100-200 கோடி ரூபா செலவழித்து ஒரு 10-15 மாதம் எடுத்து அதுக்கு பிறகு தான் இந்த சோதனை செய்வாங்க. நான் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர், நாங்கள் கணேஷ் பிள்ளை இருக்கோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம நாட்டுக்குடியெல்லாம் 200-300 கோடி ரூபாயெல்லாம் செலவழிக்க முடியாது. 10-15 மாதம் டைமும் பேரும் டைரக்டாக வில் டூ த எக்ஸ்பெரிமெண்ட். பட் நிறைய கம்ப்யூட்டரில் நிறைய டிஜிட்டல் சிமுலேஷன் செய்யணும். ஏன்னா எனக்கு எம்டெக் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங், பிஹெச்டி ஆல்சோ கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய நம்பிக்கை உண்டு. பட் இந்த மாதிரி ஒரு யார் அப்ரூவல் கொடுப்பா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல்? அப்புறம் கிரண்குமார் அங்கே எங்கள் சேர்மன், அவர் வந்து பொதுவாக வந்து யங்ஸ்டர்ஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸோ ஹீ கேவ் த அப்ரூவல். ஆனால் என்டையர் ஆர்கனைசேஷன் வாஸ் கிரிட்டிசைஸ். நான் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் இதுக்கு சரியாக தப்பான. இந்த சோதனைக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் நான் உறங்கவே இல்லை, 1 செகண்ட் கூட உறங்கவே இல்லை. ஏன்னா ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா ஒரு 1000 கோடி சோதனை கூட 1000 கோடி ஒன்று 10 வருஷமா செய்தது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த சோதனையை 34 நாளில் செய்து உலகத்தில் வந்து ஆவரேஜாக வந்து செய்கிறது வந்து 6 மாதம், மினிமம் ரெக்கார்டு வந்து 68 நாள். நம்ம 34 நாளில் செய்து நம்பர் 1 ஆயிருக்கும். இந்த சாதனையை எனக்கு ஒப்பீனியன் படி, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி ஒப்பீனியன் படி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து யாரும் செய்ய போறதுல அடுத்த 50 வருஷம் எந்த நாளும் இந்த சாதனையை முறியடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்தே இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு சேட்டலைட்டே இல்லாத நாடு, மற்றவங்கள்ட்ட போய் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு இருந்த நாடு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஒரு 1000 கிலோகிராம் ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நாங்கள் செய்து நம்மளே கொண்டு போட்டு விண்வெளியில் அனுப்பி சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். அவ்வளவு க்ரோத் வந்துருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா G20 சேட்டலைட் 20 G20 கண்ட்ரிஸுக்காக ஒரு சேட்டலைட் செய்துட்டு இருக்கோம். அது நம்ம தான் லீட் ரோல் எடுத்து செய்யிட்டு இருக்கோம். அதை மேலே போட்ட உடனே எல்லா நாடுகளும் G20 கண்ட்ரி யூஸ் பண்ண கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் சுபாஷ்ணு சுக்லா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ்ணு சுக்லா முத இந்தியர் வந்து விண்வெளி கூடத்துக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அவர் வந்து எங்கள் இஸ்ரோவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் எம்ப்ளாயி, என் கூட தான் என் கொலி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அனுப்புனது வந்து ஃபால்கன் ராக்கெட். ஃபால்கன் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் செய்த ஒரு ராக்கெட். அந்த ராக்கெட் வந்து இந்த ஜூன் 24ஆம் தேதி அனுப்பணும். முத இந்த இது என்னைக்கு அனுப்புறதாட்டு பிளான் பண்ணியிருந்தோம்னா ஜூன் 11ஆம் தேதி அனுப்புறதாட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜூன் 10ஆம் தேதி காலையில் நாங்கள் வந்து நானும் எங்கள் டீமை வந்து கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் அங்கே இருக்கிறோம். ஜூன் 10ஆம் தேதி காலையில் அந்த ராக்கெட்டில் ஒரு லீக்கேஜ் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது, ப்ரெஸ்ஸில் வருது. நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு அப்போ அந்த ராக்கெட்டை வந்து எல்லாம் கிளியர் பண்ணி எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் 8:15 அனுப்புறது. ஈவினிங் 5:15 வந்து we stopped the launch. அந்த லான்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க போய் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணது நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணோம். அது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து ஒரு லான்ச் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது வேற ஒரு நாட்டுக்காரங்க அந்த இதை ஸ்டாப் பண்ணால் எவ்வளவு கஷ்டமானு உங்களுக்கு எல்லாரும் தெரியும்.
ஸ்டாப் பண்ணி அவங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம், ராக்கெட்டில் ஒரு கிராக். அந்த கிராக்கோட லிஃப்ட் ஆஃப் ஆயிருக்குன்னா இதோட பெரிய கேட்டஸ்கோபிக் ஃபெயிலியர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு 10 நாள் எடுத்து எல்லாம் சால்வ் பண்ணி இன்னைக்கு வந்து சேஃபாட்டு போயிட்டு 3 அவர் மட்டும் இல்லை, சுபாஷ் சுக்லா கூட 3 more astronauts 4 பேர் சேஃபாக போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. Today we have proved we are second to none in the world, even stopping a human spaceflight rocket. அதே மாதிரி நிறைய இருக்கு. நம்ம பாரத பிரதமர் 2035 we are going to have our own space station. India will have its own space station. அதோட ஃபர்ஸ்ட் மாடியூல் 2028 அனுப்பும். அதுக்கு பிறகு 2027 we are going to send our own brothers to space and bring them back safely. Space அனுப்புறது ரொம்ப ஈஸி, திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். We are going to send and bring them back safely. அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவும் எங்களுக்கு நிறைய கொலாபரேஷன் இருக்கு. ஒரு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அனுப்புறதுக்கு நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்லாம் வேணும், அதுக்கு கொலாபரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க திருப்பி வந்து கடலில் வந்து ஸ்பிளாஷ் டவுன் பண்ணிருக்கிறோம். எங்கே ஸ்பிளாஷ் டவுன் பண்ணி நார்மலாக ஒரு இடத்துல இறங்குவாங்க, இல்லாட்டு கொஞ்சம் ஆஃப் நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்னா எங்கே இறங்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள இது எந்த கடலில் இருந்தாலும் நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அதுக்குள்ள கூட்டு முயற்சிகளும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் இன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தோம். பேசி அதுக்குள்ள கொலாபரேஷன் இருக்குது. இப்படி நிறைய கொலாபரேஷன் இருக்குது. நான் சம்மரைஸ் பண்ணி ISRO ப்ரோக்ராம் சொல்லியாச்சுன்னா இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு தனிப்பட்ட நபருடைய வேலையே கிடையாது. அப்படி யாராவது சொல்லியாச்சுன்னா நீ நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து ஒரு டீம் ஒர்க், அண்ட் அந்த டீம் ஒர்க்னால தான் இப்படி இருக்கும். This organization is built by a lot of people, great leaders. The success is the main reason பார்த்தீங்கன்னா we strongly believe the organization and the country is above the individuals. No individual is above the organization. அப்போ நான் வந்து இப்போ என்ன பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலாம் பார்த்துட்டீங்க. எனக்கு நண்பர் கூட ஒர்க் பண்ணிட்டு கணேஷ் பிள்ளை, அவரை பற்றி 2-3 வார்த்தை சொல்லுவேன். அவர் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து சயின்டிஃபிக் செக்ரட்டரினா இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸில் சேர்மனுக்கு கிட்டத்தட்ட அடுத்த போஸ்ட் வந்து அடிஷனல் செக்ரட்டரி. அதுக்கு அடுத்த சயின்ஸ் ஏரியாவில் த நம்பர் 1 இஸ் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சயின்டிஃபிக் செக்ரட்டரி. ஸோ ஹி இஸ் த சயின்டிஃபிக் செக்ரட்டரி. அண்ட் பேங்களோட நாங்கள் 3 சாதனைலாம் செய்யும்போது ஃபுல்லாக ஹி வாஸ் மை டெபுட்டி அஸ் த டெபுட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர். அது மாதிரி அவரும் எம்டெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் IIT சென்னை. அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பேசினா இதே மாதிரி புதுசாக அடுத்தால ஒரு வீடியோ போடணும், அப்படி அவருக்கு கான்ட்ரிபியூஷன் உண்டு. அதே மாதிரி மிஸ்டர் சதீஷ் பார்த்தீங்கன்னா அவர் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் ஆஃபீஸ் இன்னி பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸில். அவங்க தான் எல்லா அகாடமிக் இன்ஸ்டியூட் கிட்டத்தட்ட ஒரு 300 அகாடமிக் இன்ஸ்டியூட் கூட we are interacting. IIT NIT எல்லாம் அப்படிப்பட்ட அகாடமிக் இன்ஸ்டியூட் கூட எல்லாம் இன்ட்ராக்ஷன். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்தாச்சுன்னா நான் ஜாலியாக வந்து மீட்டிங் நடத்தினா போயிட்டு அதுக்கு பின்னாடி வெற்றிகரமாக சதீஷ். ஸோ இப்போ மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு நேற்று பார்த்து அமெரிக்கா கூட மற்ற எல்லா நாடுகள் கூட வந்து 14 மீட்டிங் காலையிலேருந்து சாயங்காலம் வர. நான் வந்து ஐ எம் சிட்டிங் அட் சேர்மன் அண்ட் ஐ எம் சேரிங், பட் ஹி ஹாஸ் டு ஒன்லி கோஆர்டினேட் எவ்ரிபடி. அண்ட் அந்த மாதிரி ரொம்ப நிறைய வேலைகள். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம், அந்த எக்ஸிபிஷன் உள்ளது ஸோ மச் ஒர்க். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் எ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட் பட் எ டாப்பர் வித் எம்டெக் பேக்ரவுண்ட். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ சதீஷ். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இது பெரிய ஒரு இது வந்து இந்த சம்மரைஸ் பண்ணி ISRO சொல்லியாச்சுன்னா ஒரு மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் ஆரம்பித்த இந்திய விண்வெளி ப்ரோக்ராம் இன்னைக்கு வளர்ந்து மக்களுக்கு நிறைய பயன் செய்து 2040 we will be in par with any other developed country in terms of rocket technology, satellite technology, human spaceflight program, science program. In every area will be in par with others. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனை படிக்கிறதுக்கு 4 நாடுகள்கிட்ட தான் செயற்கைக்கோள் இருக்கு. We are one among 4 countries having a satellite to study the sky. அதே மாதிரி டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். டாக்கிங்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, 2 கார் போயிட்டு இருக்கு 100 km/h ஸ்பீடில், 2 பஸ் போயிட்டு இருக்கு. 2 பஸ்ஸையும் இடிக்காம ஸ்லோ பண்ணி கனெக்ட் பண்ணணும் மெக்கானிக்கலா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. 28,000 km/h சுற்றிட்டு இருக்கக்கூடிய 2 செயற்கைக்கோள்கள். அதை ஒரு ஆட்கள் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் ஹார்ட்வேர் கேமரா இதெல்லாம் வச்சு இணைச்சி
சாதனை செய்த 4வது நாடு வந்து இந்திய நாடு. அது செய்தது இந்த வருஷம் ஜனவரி 16. இதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்துட்டு இருக்கோம். 2040 will be in par with any other developed countries and contribute for the Viksit Bharat 2047. இந்திய நாடு கண்டிப்பா டெவலப் கண்ட்ரியா மாறும். அதுக்குள்ள நிறைய இது உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்தீங்கன்னா 72 வயசு ஆவரேஜ் இந்தியன்ஸ் லைஃப். எங்க இந்தியர்கள் இருந்தாலும் நீங்க அது ஆசியா ஐ மீன் ஆஸ்திரேலியானாலும் சரி, அமெரிக்கானாலும் சரி, இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்காங்க, ரொம்ப அட்டாச் டு த கண்ட்ரியா இருக்காங்க. அதனால நம்ம நாடு கண்டிப்பா டெவலப்டு கண்ட்ரியா மாறும். நம்ம பாரத பிரதமரும் நாங்க எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இப்போ நீங்க வந்து இங்க இருக்கும்போது நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் குறைவாட்டி நடைபெறல. இப்போ இந்த ராமாயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ராமாயணம் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் லக்ஷ்மணன் had the great opportunity to live always with ராமா. ஆனா பரதன் ராமன் எங்கேயோ காட்டுல இருக்கும்போது அவருடைய பேரை சொல்லி இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நாட்டுக்குள்ளே இருக்கோம். நீங்க இங்க வெளி தேசத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரியும். அடுத்த நாட்டுல எப்படி இருக்கும்போது எப்படி எல்லாம் நிறைய கன்ஸ்டன்ட் இருக்கும். இந்த மாதிரி இங்க இருந்து பைசா சம்பாதிச்சு இங்க இருந்து நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்காக அங்க அனுப்பி நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய சேவைகளையும் இந்த நேரத்துல பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதனால நீங்க உங்களுடைய சேவை குறைஞ்ச ஒரு கிடையாது. எங்க இருந்தாலும் இந்த நேரத்துல எங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், அர்ஜுன், ரமேஷ் அவங்களுக்கும், மற்றபடி இங்க வந்திருந்து நம்ம ஜிசி அவர் பாவமாட்டம் அப்படி அழகா இருக்காரு. பொதுவாக இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அப்படியெல்லாம் திடீர்னு வரமாட்டாங்க. கூட இருக்காருன்னா அவர் ஒரு ரொம்ப ஒரு அன்பு கலந்த ஒரு நண்பராகும். நம்ம நம்மளுக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷம் பேசுறாலே தெரியும் இல்லையா? அப்படிப்பட்டவர் அவரும் வந்திருக்காரு. இந்த நேரத்துல எங்களை கூட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமை ஐயா. அற்புதமா உங்க வாழ்க்கையில நடந்த முக்கிய விஷயங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டது. எல்லாரும் எப்படி கவனிச்சாங்கன்றதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா நீங்க சொன்னீங்கன்றது. ஒவ்வொரு விஷயமும் எல்லோரும் கூர்ந்து கவனித்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையான முத்தான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி ஐயா. சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மீன் டைம் இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு டாக்டர் ஜானகிராமன் அவர்கள் ஒரு வாழ்த்துறை அவர்களுக்கு கௌரவிக்கிறேன். விவேகனி விஜயன் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த புரட்சி தலைவர் கொண்டாடு. வணக்கம். விழா நாயகர், சிறப்பு விருந்தினர் டாக்டர் நாராயணன் அவர்களே, அனகன் பாபு, அவர் அநேகன் பாபு, அவருக்கு பல நேரங்கள் இருக்கு. இன்னைக்கு அவர் பிரசிடென்ட் ஆஃப் டாக்கா, போன வாரம் செக்ரட்டரி ஆஃப் டாக்கா. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஹஸ்பண்ட், a kind hearted person. அது எப்படி தமிழ்ல சொல்றது தெரியல. கருணை உள்ள அதுக்கப்புறம் டாக்டரோட வந்திருக்கக்கூடிய டாக்டர் கணேசன், சதீஷ், வெரி ஃப்ரெண்ட்லி, டவுன் டு எர்த், ஆல் த்ரீ ஆஃப் தம். 3 பேருமே, நாங்க 3 பேருமே நான் பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி. இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். மனசுக்குள்ள எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னாக்கா, ஒரு 100 வருஷம் பழக்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது எப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் கல்ச்சர், லாங்குவேஜ், இந்த இடத்துல அதை பத்தி நம்ம நினைவு கூறுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த சாப்பாட்டுக்கும் உங்களோட
உங்களுடைய அரசியல் உணவுக்கும் இந்த பேச்சுக்கும் நடுவில் வர்றதுக்கு நான் விரும்பவே இல்லை. அழகன் பாபு வந்து திடீர்னு நம்மளை வந்து நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜ் சொல்ல போனா கோத்து விட்டார். அதுக்கப்புறம் நிறைய சினிமா பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த சால்வா பார்த்தாங்க, அது வந்து இதே கணி சால்வா அப்படின்னாங்க. அப்பதான் வந்து எனக்கு ஒரு இன்னொரு பாட்டு வந்து ஞாபகம் வரும். அந்த பாட்டை வந்து நம்ம வந்து சொல்லி ஆக வேண்டும். இது வந்து நாமக்கல் கவிஞர் வந்து எழுதின பாட்டு. அதுவும் எம்ஜிஆருக்காக எழுதின பாட்டு தான். அது வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தே ஆகும். நீங்க உலகத்துக்கு மேல இல்லை, நீங்க விண்வெளியிலே இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாட்டை வந்து நம்ம வந்து சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலலாம். அப்படி யாரும் எழுதுன இந்த பாட்டு? நாமக்கல் எழுதுன. அது முழு பாட்டையுமே நம்ம படிப்போமே. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இந்த பாட்டுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம முனைவர் நாராயணன் பொருள் இல்லையா? அதனால வந்து இந்த பாட்டை பாடியா எம்ஜிஆர் பாடின மாதிரி எடுத்துக்கல. அமிர்தம் அவனது மொழியாகும், அன்றி அவனது வழியாகும். கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும். நாம வந்து அதுக்கு பெருமையா இருக்கிறதுக்காக நிறைய பேர் அதுல வந்து நமக்கு வந்து சிறப்பு விருந்தினர் வந்து நமக்கு நேரா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்காக ஒரு கனவு. தேங்க்யூ. தமிழ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவரு நாமக்கல் கவிஞருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நிச்சயமாக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றத நாமக்கல் கவிஞர் பாட்டு. ஆனா புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து அது ரொம்ப பாப்புலர் ஆக்குறாரு. அந்த பாட்டு நாமக்கல் கவிஞர் எழுதியிருந்தாலும் தேமுதிக ஆரம்பிச்ச பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த சுலோகனை வச்சுத்தான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று அவர் கிட்டத்தட்ட 2005 இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு இதா கொண்டு வந்தாரு. அந்த நினைவு கூர்ந்ததற்கும் நினைவு கூர்ந்ததற்கும் ஏன்னா அந்த உன்னதமான வரிகள், பொலிட்டிக்கல் இல்லை, உன்னதமான வரிகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுறாங்கன்றது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அந்த தலைப்புக்கேற்ப வரிகளுக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது மிக மிக பெருமை. அதே நேரம் அவரோடு வந்திருக்கின்ற டாக்டர் சரத், நீங்களும் உங்களுடைய கணேச பிள்ளை அவர்கள், நீங்களும் உங்களுடைய சின்ன பகிர்வை நீங்களும். ஸோ எனக்கு தமிழ், நான் கேரளா இருக்கும். ஸோ எனக்கு தமிழ் கொஞ்சம் மிக்ஸாக இருக்கும். ஸோ யூ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இஸ்ரோ ஜாயின் பண்ணது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். ஸோ அங்கேருந்தே நான் நாராயண் சாரை பார்த்துட்டு வரேன். அவர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆனதுலேருந்து ஐ எம் வித் ஹிம் த்ரூ அவுட். ஸோ அதில் ஆஃப்டர் தட் அது முடிச்சுட்டு தென் ஹி பிகேம் த சேர்மேன். ஸோ நான் அவர் கூட இங்கே ஹெட் குவார்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ ஐ ஹவ் சீன் தட் ஹிஸ் growth throughout as his career, whatever he has showed in the video, I was a witness to the growth and the growth. So I'm sure that all of you would have felt the passion with which he talked. The same passion is there in his work also. He puts 100%, or you can call it 200% effort to be number one in whatever area he takes up. Plus, எப்படி நம்ம இஸ்ரோவை எப்படி மேலே கொண்டு போகலாம், பேசிக்கலி தட் இஸ் ஒர்க்கிங் இன் இஸ்ரோ. ஸோ அந்த ஒரு பேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ எம் ஷுர் த யங் சில்ட்ரன் ஷுட் take some leaf out of that and please take up this act. Whatever you do it with passion and enjoy it. He also enjoys his work. Maybe his wife doesn't enjoy because he's most of the time outside, but he enjoys. But that's what I'm going to tell. Second part is, நம்ம இஸ்ரோல நிறைய I am seeing some senior people here, they also know it. நம்ம வேலை பார்க்கும்போது family is sometimes sidelined. But the thing is, they keep supporting us. Always they are, நம்ம பின்னாலே இருப்பாங்க, always they'll be pushing us. So in that context, I have to thank my family, our families who are there. And I'm sure here also, whatever you are doing as a family, both of you
husband or wife, whatever it may be, you are all supporting each other, and I am sure இங்கே ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இங்கே வந்து இருக்கும்போது நம்ம இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது I feel like homely feeling. Almost like 4 or 5 days we are away from my home, so I feel all hear the language itself, you feel like you are at home. So adanala I feel very happy to be with you, all the people here, and share this evening with you. So thank you for giving me this opportunity. Thank you. Thank you, Mr. Ganesh Pillai. Ganesh Pillai was the Scientific Secretary of ISRO. Scientific Secretary of ISRO, which is again a very big position, and very good to have you, sir, here. அடுத்து நம்ம ஸ்ரீ சதீஷ்குமார் அவர்கள் இஸ் தேர். அவர் நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருந்து இஸ்ரோல இருக்காரு. அவர் இப்போ டெபுட்டி டைரக்டர் ஆஃப் CBPO, அதாவது கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் பப்ளிக் அவுட்ரீச் இஸ்ரோல வந்து அவர் டெபுட்டி டைரக்டரா இருக்காரு. We are very nice to have you. And நம்மளுடைய ஈரோடு மண்ணின் மைந்தன் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தமிழர்கள் அவ்வளவு உயர்ந்த பதவியில இஸ்ரோல இருந்திருக்காங்க பொழுது ரியலி இட்ஸ் ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் தமிழ் கம்யூனிட்டி. நன்றி. நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் டாக்டர் நாராயணன் சார், நம்முடைய ஜானகிராமன் சார், ஸோ கணேஷ் பிள்ளை சார், அண்ட் நம்முடைய பெரியவர்கள், இங்கு குழுமியிருக்கும் ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆஸ்திரேலியா வரப்போ என் ஒய்ஃப் சொன்ன அப்படி நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க, நூடுல்ஸ் பாக்கெட் இந்த பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போங்க. இங்கே வந்துட்டு நான் இப்போ ஏதோ ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த ஃபீலிங்கே போயிடுச்சு. நான் ஏதோ நம்ம ஊரில் ஈரோட்டில் நம்ம ரிலேட்டிவ்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணீங்க. ஈவன் ஐ ஹவ் நாட் ஈவன் ட்ரீம் அந்த மாதிரி பண்ண உங்கள் இதுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சார் சொன்னார், சாரோட ஹார்ட் ஒர்க்கு அந்த வீடியோவில் வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நான் வந்து ஜாயினிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 2008 ஸ்ரீஹரிகோட்டாவில் ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 12 years ஐ வாஸ் இன் லான்ச் பேட். ஸோ ஒவ்வொரு லான்ச்சுக்கும் வரும்போதெல்லாம் சாரை பார்ப்போம். சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரையோஜெனிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரையோஜெனிக் டெக்னாலஜி இல்லாமல் இஸ்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது ரஷ்யா கிட்ட ஃபஸ்ட்டு 6 ஸ்டேஜ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் இருந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனப்போ அவரோட இதை நான் வந்து ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவரோட ஹார்ட் ஒர்க்குனால 10 years 15 years ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து யாரும் நமக்கு ஒரு டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதை வந்து டெவலப் பண்ண நமக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிள் ஏதோ ரிப்பேர் ஆகிடும், நம்ம உடனே சரி பண்ணுவோம். ஒரு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு நமக்கே ஃபீலிங் இருக்கும், ஐயோ இதை சரி பண்ணிட்டோமே அப்படின்னு. அதை மாதிரி ஒரு நாட்டுக்கே கிடைக்காத ஒன்று வந்து டெவலப் பண்ணும்போது எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும், அந்த நான் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இந்தியாவுக்காக இஸ்ரோவுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி தான் நம்ம இஸ்ரோவில் ஒர்க் பண்ண பெரியவர்கள் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ இது பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் இந்தியாவில் இல்லைனாலும் இந்தியாவுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ உங்க எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் தான். இந்தியாவில் வந்து நம்ம டுவர்ட்ஸ் 60 பாரத் 2047 போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி சதீஷ் அவர்களே. அதே சொன்னாப்புல இப்போ இந்த சாஃப்ட்டை முடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம். In the meantime, official program will bring to an end. Thank you, message Sumathi Ravi, who is our Vice President. Karnan Sidambarabadi, our Secretary, is out of town because of the long weekend. Sumathi will be giving the formal thank you address before we wind up. So after mudichittu, we make a group photo before we wind up. Thank you very much. Vote of thanks சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கு கிரையோஜெனிக்ஸ்க்கு. When I was doing my research in dog hearts and human hearts, I had to preserve the samples in cryogenic cylinders. So that's my link with the cryogenics. இந்த vote of thanks முடிஞ்சு ஒரு சின்ன Q&A மாதிரி ஒரு vote of thanks முடிச்சிட்டு Q&A மாதிரி ஒரு 3-4 பேர் ஏதாச்சும் மனசுல இருந்தா கேட்கட்டும். You can answer. Vanakkam and good evening everyone. It is indeed a great honor and privilege to stand before you this evening as the Vice President of Tamil Arts and Culture Association to deliver this vote of thanks on behalf of the team. Tonight has been a truly inspiring and memorable occasion for all of us.
We are deeply honored by the presence of none other than Dr. V. Narayanan, the chairman of Indian Space Research Organization, ISRO, a distinguished scientist and a symbol of India's scientific excellence in rocket and spacecraft propulsion. Sir, your gracious presence and encouraging words have elevated this gathering, and for that we extend our heartfelt gratitude. Alongside you, we are equally thankful to the esteemed officers from ISRO, Mr. M. Ganesh Pillai, Scientific Secretary at ISRO Headquarters, Sri Satish Kumar, Deputy Director of Capacity Building and Public Outreach, and as well as Dr. S. Janakiraman, the Consul General of India, Sydney, who have joined us this evening. Your contributions to India's space journey are immense, and your presence here has added great value to this event. We are inspired not only for your achievements, but also your humility and willingness to engage with the community. A huge thanks to Rodeo Ranjit for audio and visual services, and our media partners SBS Tamil, ATBC, and Sydney Sri YouTube channel. And also Mr. Manmohan Walia for the photography today. And as well as all the volunteers for their tireless efforts to bring this event to life. And also A2B for providing this venue and catering today. We also thank our distinguished guests, supporters, and each one of you in the audience who made time to be with us today this evening. Your presence confirms the strong bond between our community and the pursuit of knowledge, science, and cultural pride. Finally, we express our deep appreciation to the Tamil Arts and Culture Association executive members and the sponsors for their continued commitment for fostering meaningful events where tradition meets innovation and the national pride. Let us leave tonight with hearts full of gratitude and minds inspired by the possibilities that science, unity, and culture can together create a big national pride. Thank you once again for everyone. Vanakkam and Nandri. Thank you very much. நன்றி சுமதி. With this, நன்றி. இத்துடன் சொன்னாப்புல இத்துடன் இந்த பதிவை நான் நிரப்பி சொல்லுகிறேன். தயவு செய்து நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கேள்விக்கு நிறைய பேர் ஆர்வம் காமிக்கிறீங்க. பட் we will limit to, okay? பெரிய பெரிய கேள்விகள் வேண்டாம், to the point, and we will limit to. முதல் கேள்வியை நம்ம மூத்த உறுப்பினர் வணக்கம் முனைவர் நாராயணன் அவர்களே, கணேச பிள்ளை அவர்களே, சதீஷ் அவர்களே, நீங்கள் யார் வேண்டுமானாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். முதலில் அந்த குலசேகரப்பட்டினத்தில் ஒரு புதிய விண்வெளி நிலையம் அல்லது ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் எது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அங்கே ஒரு நிலையம் ஆரம்பிக்கிறீர்கள். அதை பற்றிய கொஞ்சம் விவரங்களை சொன்னீர்களானால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்தது நாராயணன் என்கிற பெயரில் நிறைய நாராயணர்கள் இருக்கிறீர்கள். ISRO-விலேயே நம்பி நாராயணனை பற்றி We have got a launch pad in Sriharikota. ஸ்ரீஹரிகோட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 ஏக்கர் லேண்ட் ஆகும். மெட்ராஸில் உள்ள 2/3 மெட்ராஸ் சிட்டி இஸ் தட் ஏரியா. அங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து 2 லான்ச் பேட், ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் அண்ட் செகண்ட் லான்ச் பேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லான்ச் தேவைப்படுது. அதுக்காண்டி ஒரு 2வது லான்ச் குலசேகரப்பட்டினத்தில் இது பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட 2,300 ஏக்கர் லேண்ட் வாங்கியாச்சு. அதில் வந்து இந்த லான்ச் பேடு கட்டுறதுக்காக எல்லா வேலைகளும் இப்போ நடந்துட்டு. ஒரு மாதத்துக்கு முன்னே தான் நான் போய் வந்து கடைசியில் வந்து இந்த லான்ச் பேடுக்குள்ள ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டது. அடுத்த ஆண்டு இறுதியில் அங்கேருந்து ராக்கெட் வந்து அனுப்பப்படும். அந்த ராக்கெட் வந்து இங்கே ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி பெரிய ராக்கெட்டில் அனுப்ப முடியாது. சிறிய ராக்கெட்டுகள் 500 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள்களை விண்வெளியில் அனுப்பதுக்குள்ள ராக்கெட்டுகள் அங்கேருந்து அனுப்பப்படும். அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிலாம் கூட ராக்கெட் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள ராக்கெட்டுகளும் அங்கேருந்து அனுப்புறதாட்டு திட்டம் போட்டிருக்கோம்.
இந்த பாரத பிரதமர் வந்து 2023 அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல ஃபவுண்டேஷன் ஷூட் போட்டாங்க. போட்ட அன்னைக்கு ஒரு ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் அங்கே அனுப்பணும். இனி 2 மாதத்துக்கு வரைக்கும் சவுண்டிங் ராக்கெட் அனுப்பதாட்டு திட்டம் போட்டிருக்கோம். 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பி நாராயணன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவர் ரொம்ப பிரில்லியன்ட் ஆள். என்னுடைய எனக்குள்ள நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் இந்த கடத்தினாரு அந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அதான் இந்த சுப்ரீம் கோர்ட்லையும் அப்படி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப திறமையான ஒரு விஞ்ஞானியாக அவர். அவருக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விகாஸ் என்ஜின் வந்து அதுக்கு வந்து இந்த பிரான்ஸ் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணது எங்கள் ஃபவுண்டர்